இப்போ இந்த ஹிருதய கமலம் நேத்து தான் நான் புருஷ சுக்தத்துல சொன்னேன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல அந்த ஹிருதய கமலம்னு இங்க ஒரு சின்ன ஒரு தாமரை இருக்கும். இங்க இருக்கக்கூடிய ஹிருதயத்துக்கும் தாமரைக்கும் சம்பந்தம் கிடையாது. இங்க டயஃப்ரம்க்கு கிட்ட ஒரு சின்ன ஒரு தாமரை கவிழ்த்து இருக்குமா, சூக்ஷ்மமா இருக்குமா, அதுக்குள்ள ஜீவாத்மா இருக்குமா. அங்கேருந்து 101 நாடியில 101வது நாடிக்கு சுஷும்னான்னு பேர். அது பிரம்மரந்திரம் வரைக்கும் போகும். அந்த வழி வழியாதான் ஜீவாத்மா இப்போ வெளியேறணும். ஏன்னா இவ்வளவு நாளா இந்த இடத்துல தங்கி எடுத்தோ, இப்போ அது ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் கொடுத்து அது அங்கேயே தங்க வைக்க முடியாது. ஏதாவது பூஜை கீஜை பண்ணலாம், 70 பீமரத்த சாந்தி அது இதெல்லாம் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் வாங்கிக்கலாமே ஒழிய ஏதாவது ஒரு நாள் வெளியேறிதான் ஆக வேண்டும். இப்போ பம்பாயில எல்லாம் என்ன எப்படின்னா, அவ பகடிக்கு வாங்கிட்டுருவா, இந்த அது 100 ரூபாவே கொடுத்து அந்த வீடே அவளுக்கு சொந்தமாயிடும். அப்படிலாம் இல்லை. அபிராம பட்டர் அந்தாதியில் எடுத்தார், குரம்பை அடுத்து குடிப்புக்கு ஆவி வெம் கூற்றுக்கிட்ட வரம்பை அடுத்து வருகும்னர். அது போறதுக்கு தவிக்கிறதா, போக மாட்டேங்கிறது, ஆனாலும் ஒரு நாள் போயாக வேண்டும். அப்போ போகும்போது முதல்ல அது என்ன சத்தம் போடும், ஏன்னா வெளியில வரணும் இல்லையா ஒரு ப்ராசஸ். அப்ப என்ன சத்தம் போடும்னார், அப்ப அஸ்வத்தின் துவனி மாதிரி இருக்குமா அது கிளம்பும் போது. அடுத்தது நடுவுல போகும்போது ரத்தம், இப்ப ரத்தத்துல இருக்கக்கூடிய சக்கரம் கட 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 கடன்னு போறது இல்லையா, அந்த துவனி வருமா. இங்க பிரம்மரந்தத்து கிட்ட போகும்போது ஆனையின் பிளிரல் சத்தம் கேட்குமா. அதனால அஸ்வபூர்வாம் ரதமத்யாம் ஹஸ்திநாத பிரபோதினின்னு தாயார் சொல்றா. அப்பேற்பட்டது தானே இந்த ஜீவாத்மா வெளியேறுவது அப்படின்னு தாயார் லக்ஷ்மி தந்திரத்துல சொல்றா.